அனைத்து பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் அன்பான காலை வணக்கங்கள். எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களுடைய ஒரு இந்த முகநூலும் எக்ஸ்தலமும் இன்ஸ்டாகிராமெல்லாம் சில நாளே கையகப்படுத்தப்பட்டு முடக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்து எங்களுடைய பாட்டாளி ஊடகப் பேரவையுடைய ஒருங்கிணைப்பாளர் சோழன்குமார் இருக்கார். எங்களுடைய கட்சியுடைய பொதுச் செயலாளர் அன்பு தம்பி முரளி சங்கர் இருக்காரு. நம்முடைய சமூக நீதி பேரவையுடைய வழக்கறிஞர் சமூக நீதி பேரவையுடைய தலைவர் அன்புக்குரிய உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் கோபு, சென்னை ஒருங்கிணைந்த மாவட்ட பொறுப்பாளர் பூபதி, இந்த மாவட்ட செயலாளர் ஆறுமுகம் மற்றும் எல்லாம் என்னுடைய சென்னை மாவட்ட செயலாளர்லாம் அங்கே இருக்கிறாங்க. இதை முதல்ல வெளியிட்டலாமா? இப்போ இது குறித்து சொல்லும்போது பிடிங்க. அது குறித்து எங்களுடைய ஊடகப்பேரவை ஒருங்கிணைப்பாளர் சோழன்குமார் இடத்துல பேசுவார். அனைவருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா 28/5/2025 பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் மற்றும் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய முகநூல் கணக்கு, எக்ஸ் தளம், இன்ஸ்டாகிராம் அனைத்தும் முடக்கப்பட்டுள்ளது. இது மூணும் பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்தியவர்கள், ஐயாவுடைய இந்த 3 கணக்குகளையும் பயன்படுத்தியவர்கள் மருத்துவர் அன்புமணி அவர்களுடைய குழுவினர். பெயர் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பாவேந்தன் என்கின்ற நபர் ஒருவர், அருள் ரத்னம் என்பவர், வினோபா பூபதி, வழக்கறிஞர் பாலு, இவர்கள்தான் இந்த 3 கணக்குகளையும் பயன்படுத்தி வந்தனர். அப்போ பார்த்தீங்கன்னா 28/5/2025 பிறகு இது முடக்கப்பட்டிருக்கு. எந்த விதமான செய்திகளும் இல்லை. அதையும் நீங்களே பார்த்துக்கலாம், அதோடைய கணக்குகளில் நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ நாங்கள் எங்களுடைய தரப்பின் மருத்துவர் ஐயா அவர்களுடைய தரப்பின் சார்பாக 4/7 பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய சார்பாக 4/7/2025 இது சம்பந்தமாக டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் SCCIC/CCW சென்னை 83க்கு நாங்கள் ஒரு புகார் கடிதத்தை அனுப்பியிருந்தோம். 25/7/2025 பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அதற்குண்டான மேலும் ஆதாரங்களை தருமாறு அவர்கள் பணித்தார்கள். அந்த ஆதாரங்களையும் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். இதுவரையும் எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை. மீண்டும் இன்றைக்கு அவர்களை சந்திக்கிறதற்காக நாங்கள் முயற்சி செய்திருக்கின்றோம். இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த 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 நிலையில் பார்த்தீங்கன்னா சரி, அந்த அந்த கணக்குகள் முடக்கப்பட்டுள்ளது. புதிதாக கணக்குகளை மருத்துவர் ஐயா, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய பரிந்துரையின் பேரில், ஆலோசனையின் பேரில் புதிதாக கணக்குகளை நாங்கள் துவக்க முயற்சிக்கும் பொழுது ஏற்கனவே இருந்த கணக்குகளின் வழியாக, எக்ஸ் தளத்தின் கணக்குகளின் வழியாக புதிதாக துவங்கப்பட்டுள்ள கணக்குகளை முடக்குவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அதையும் தாண்டி எக்ஸ் தளத்திற்கும் ஃபேஸ்புக்குக்கும் முகநூல் கணக்குக்கும் நாங்கள் புதிதாக கணக்குகளை துவங்கி இருக்கின்றோம். ஊடகத்தின் வாயிலாக இத்தகைய ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒரு செயலை அவர்கள் செய்து கொண்டிருப்பது வேதனை அளிக்கிறது. இதற்கு ஒரு முடிவை காவல்துறை அவர்கள், கிரைம் டிபார்ட்மெண்ட் அவர்களின் மூலமாக ஒரு நிரந்தர ஒரு தீர்வை அவர்கள் காணுவார்கள். நாங்கள் புதிதாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் மருத்துவர் ஐயாவுடைய ஃபேஸ்புக், எக்ஸ் தளம், இன்ஸ்டா போன்ற கணக்குகளை துவங்கி மறுபடியும் சீரும் சிறப்புமாக அந்த கணக்குகள் செய்திகளையும் தமிழக மக்களுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தொண்டர்களுக்கும் இந்திய அளவிலே செய்திகளை கொண்டு போய் சேர்ப்போம் என்பதை உறுதிபட இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஆமாம், புதுசாக உண்டு. அது ஏற்கனவே நாங்கள் ஆரம்பித்து நடத்து வந்ததில் பார்த்தீங்கன்னா அது முடங்கி போச்சு. புதுசாக இது பழைய கணக்குகள். இது பார்த்தீங்கன்னா இது பழைய கணக்குகள். ஐயாவுடைய இன்ஸ்டா, ஃபேஸ்புக், எக்ஸ் தளத்துக்கு 3 பழைய கணக்குகள். இது 3ம் முடக்கப்பட்டுள்ளது. ஆமா, இல்ல புது கணக்கு. இப்ப நேத்து ஒரு அதாங்க எப்படின்னா, பழைய கணக்குகளை அட்மினா அவங்க இருந்தாங்க. அவங்ககிட்ட இதனுடைய இதெல்லாம் எல்லாம் அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த பாஸ்வேர்டெலாம் இருந்துச்சு. அது தமிழில் சொல்லணும்னு பார்த்தேன். இப்போ அந்த பாஸ்வேர்டை வச்சு
ஐயாவுக்கு சம்மந்தம் இல்லாமல் அதை பண்ணுறாங்க. அதை சொல்லுங்கள். இப்போ என்னென்னா அவர் நல்லா கேட்டாங்க அந்த கேள்வி. ஏற்கனவே அட்மினாக இருக்கிறவங்க அந்த 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 பழைய கணக்கில் எந்த விதமான பதிவுகளும் 28/5/2025 பிறகு கிடையாது. இப்போ நேற்று வந்து ஒரு புது கணக்கு ஒன்று நாங்கள் ஆரம்பித்தோம். அப்போது அதை எப்படி ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, மருத்துவர் ஐயாவுடைய கணக்கு பழைய கணக்கின் வழியாக மருத்துவர் ஐயா இந்த கணக்கை ரிப்போர்ட் அடித்து மேலும் ஏனைய சில நபர்கள் மூலமாக ரிப்போர்ட் பண்ணி அதை வந்து பிளாக் பண்ணுறதுல அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, உடனுக்குடன் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து எத்தகைய செயல்ங்கிறது ஊடகத்தின் வாயிலாக தமிழக மக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம். இல்லை ஆக்சுவலி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபாலோவர்ஸ் அந்த கணக்கில் இருந்தது. அந்த ஃபாலோவர்ஸில் போயிட்டு ஐயாவுடைய செய்திகளும் அறிக்கைகளும் அந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் தலைவராக இவர் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு என்னவெல்லாம் அறிக்கைகள் விட்டிருக்கின்றார், என்னவெல்லாம் கட்சிக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் எத்தகைய அறிக்கைகளை எத்தகைய செய்திகளை ஐயா அனுப்புகிறார்ன்றது தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அந்த கணக்குகளை அவர்கள் முடக்கி இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, 350K இருக்காங்க. இதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கு. அது முடக்குனது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை ஏற்கனவே பழைய பதிவு போட்டிருப்பாங்க இல்லையா, இது வந்து நம்ம முடக்கிட்டாங்கன்னு மட்டும்தான் நம்ம நம்புகிறோம். ஐயா தரப்புல இருந்து இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் அப்படி தான் நம்புகிறோம். அவங்க என்ன பண்ணுறாங்க, அது எங்களை நினைவூட்டுற மாதிரி நாங்கள் தான் முடக்கி வச்சுருக்கோங்கிறத காட்டுறதுக்காக பழைய பதிவு ஒன்று எடுத்து போட்டு அதை மறுபடியும் எங்களுக்கு சர்க்குலேட் பண்ணுறாங்க. அப்போது அந்த அக்கௌண்ட் ஆக்டிவாக தான் இருக்குது, அவங்க வச்சுருக்காங்க. அதை நாங்கள் முடக்கி வச்சுருக்கோங்கிறத எங்களுக்கு அடிக்கடி எடுத்து சொல்கிறாங்க. இது வந்து இல்லை, ஐயா நிறைய அறிக்கைகள் விட்டுருப்பாங்கல்ல, கட்சியை பற்றி அறிக்கைகள் விட்டுருப்பாங்க, பொதுவான விடயங்களை பற்றி நிறைய அறிக்கைகள் விட்டுருப்பாங்க. அந்த அறிக்கைகளை வந்து திருப்பி எடுத்து ரொட்டேட் பண்ணிவிட்டு ஒரு 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 சர்க்குலேஷன் பண்ணிவிட்டு அந்த ஐடியா கேட்டு தான் இருக்குது, எல்லாமே நாங்கள் தான் நிர்வகிக்கணுன்ற மாதிரி ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மனநிலையில் அவங்க இருக்காங்க. சார் இப்போ கட்சியை பிடுங்கிறதுக்கு முயற்சி பண்ணுற மாதிரி இப்போ இணையதளத்தை ஐயாவுடைய இணையதள முகவரியெல்லாம் பிடுங்கி வச்சுருக்காங்க. இல்லை, எங்ககிட்ட இல்லை. எங்கிட்ட இல்லைன்னா நம்பி எங்கள் அட்மின்கிட்ட கொடுத்தோம். ஒரு நிமிஷம், என்ன ஏற்கனவே பாஸ்வேர்டு ஐடி இருந்துச்சோ, மெயில் ஐடியும் பாஸ்வேர்டு இருந்துச்சோ, அத்துணையும் மாற்றப்பட்டுள்ளது. எங்கிட்ட இருந்து யார் அட்மினா இருந்தாங்களோ அவர்கள் அதை மாற்றி வைத்துள்ளார்கள். எங்கிட்ட இருந்தது அவங்ககிட்ட இருக்குது. இல்லை, கொடுத்துருக்கோம் 4/7 கொடுத்துட்டோம். ஆனால் இது வரைக்கும் அந்த கணக்குகளை முடக்கல, இன்னமும் ஐயா பேரில் தான் அதை பயன்படுத்திட்டு வராங்க. அது எல்லாமே அவங்க வச்சிருக்காங்க. எங்களுடைய காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் காப்பி அவங்ககிட்ட தான் இருக்கு. இல்லை சார், ஐடி பாஸ்வேர்டு எங்கிட்ட இருந்தது, அதை வந்து அவங்க அட்மினாக இருந்தாங்க, இப்போ அதை மாற்றிட்டாங்க. கிரியேட் பண்ணது மருத்துவர் ஐயா பேரில் கிரியேட் பண்ணிட்டு அவங்களுடைய ஃபோன் நம்பர் அவங்களுடைய மெயில் ஐடியை யூஸ் பண்ணி அது தெரியலப்பா, அது நம்ம பேச வேண்டாம். உருவாக்கிட்டு தான் இப்போ அதை என்ன பண்ணுறாங்க, அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறதுனால அதை முடக்கி வைக்கிறதும் அவங்களுக்கு எளிதாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம்னா, நீங்கள் எடுத்துட்டீங்க அந்த ஐடியை, எடுத்ததுக்கு பிறகு அதில் எதுவும் பதிவு போடக்கூடாது, எதுவாக இருந்தாலும் நாங்கள் கிரியேட் பண்ணுறதில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம காவல்துறையில் கிரைம் பிரான்ச்சில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், சைபர் கிரைமில். அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து அதை முடக்க சொல்லியிருக்கோம். ஆனால் இன்ன வரைக்கும் அந்த ஐடி முடக்கப்படலை. சரி, முடக்கவும் படல, மீட்டு கொடுன்னு கேட்டால் மீட்டும் கொடுக்கல. நாங்கள் புதுசாக ஆரம்பித்தாலும் அந்த ஐடி வச்சு நாங்கள் தான் ஒரிஜினல் ஐடின்னு சொல்லிட்டு மருத்துவர் ஐயா சொல்கிற மாதிரி நாங்கள் தான் ஒரிஜினல் ஐடின்னு சொல்லி புதுசாக கிரியேட் பண்ணுற ஐடியை அவங்க முடக்கிறாங்க, அந்த வேலை செய்கிறாங்க. ஆக மருத்துவர் ஐயா பற்றிய எந்த செய்தியுமே சோசியல் மீடியா மூலமாக, சமூக ஊடகம் மூலமாக வெளியில் போயிடக்கூடாது, மக்களை போய் சென்றடைஞ்சிடக்கூடாதுன்னு திட்டமிட்டு இந்த ஒரு சதி செயல், இது ஒரு அப்பட்டமான சதி செயல் தான். மருத்துவர் ஐயாவுக்கு செய்யக்கூடிய அப்பட்டமான ஒரு துரோகம். கட்சியினுடைய வளர்ச்சியை முடக்கக்கூடிய விதத்தில் இவங்க வந்து தொடர்ந்து இந்த செயலை செஞ்சுட்டு வராங்க. மக்களும் இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க, உங்களை போன்ற பத்திரிகையாளரும் இதை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. எதிர்காலத்தில் இதற்கான பலனை அவங்க நிச்சயம் அறுவடை செஞ்சே ஆகணும். அதுதான் இந்த நேரத்தில் நாங்கள் தெரியப்படுத்துவோம். ஒவ்வொருத்தரா சார் எல்லாமே ஒன்றா இருக்கும் பொழுது அவங்க கிரியேட் பண்ணோம். இப்போ அதெல்லாம் மாற்றிட்டாங்க. இல்லைங்க, ஐயாவுக்குன்னு எப்படி அவர் அவ்வளோ பெரிய தலைவர் ஃபோனு, அவருக்குன்னு உதவியாளர் ஃபோன் தான் இருக்கும். அதாவது மருத்துவர் அன்புமணி அவர்களிடம் அந்த பொறுப்பு ஒப்படைச்சிட்டாருங்க ஐயா. சோசியல் மீடியா கணக்குகளை நீங்கள் உருவாக்கி அதை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்லி அதிகாரம் கொடுத்தது பிறகு
அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்தவங்க சில பேர்கிட்ட சொல்லி அதை உருவாக்குறாங்க. ஸோ அதில் வந்து மருத்துவர் ஐயாவுடைய ஃபோன் நம்பரோ மெயில் ஐடியோ கிடையாது. அவர்கிட்ட மருத்துவர் அன்புமணியுடைய உதவியாளர்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஃபோன் நம்பரு, அந்த மெயில் ஐடியை வச்சு தான் அவங்க கிரியேட் பண்ணுறாங்க. இல்லைப்பா அப்படி சொல்லக்கூடாதுப்பா. இல்லை இதில் என்னன்னா, இப்போ இது வந்து இப்போ நாங்கள் இதன் வாயிலாக நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா, இப்போ எங்ககிட்டயும் டெக்னாலஜிக்கலாக டீம் இருக்காங்க, எல்லாமே பண்ணலாம். ஆனால் ஜனநாயக ரீதியாக என்னன்னா, ஐயா அவர்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் வாயிலாக இதை சொல்ல ஆசைப்படுறது என்னன்னா, இது எதுவுமே எதார்ச்சியாக நடக்கல. எல்லாரும் நினைக்கிறாங்க இல்லையா, எதாச்சும் அன்றைக்கி மைக்கு தூக்கி போட்டாங்க, கோவம் வந்துருச்சு, எல்லாம் போனாங்க, பேசினாங்க, இந்த பக்கம் ஒரு கும்பல் போனாங்க, அதை ஐயா பார்த்துட்டாரு, அதனால் அவங்கள வந்து நீ மறுபடியும் வாங்கன்னு கூப்பிட்டாரு, உட்காரு, இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இதை திட்டமிட்டு தான் செய்கிறாங்க. ஏன்னா நானும் எங்களுடைய சேலம் சட்டமன்ற உறுப்பினர் அருளன் அவர்களும் டெல்லியிலையும் இதே சூழ்நிலை தான் சந்தித்தோம். அங்கே போனோடனே உடனே என்ன சொல்கிறாங்க, 22லேருந்து 25 தலைவர் கிடையாது, எங்களுக்கு கொடுத்துருக்க டாக்குமெண்ட் படி 23 26 தாங்கிறாங்க. அப்போ இதுவே எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருக்குது. அப்போ இது எல்லாமே என்னன்னா திட்டமிட்டே செஞ்சுட்டு வராங்கிறது தான் இங்கே நாங்கள் சொல்ல வரோம். இது இட் இஸ் அ ப்ரீ பிளான்டு டிஸ்பியூட். இது அவங்க அதை தெரிஞ்சே பிளான் பண்ணி பண்ணுறாங்க. இல்லைங்க, காவல்துறை தான் இதுக்கு வந்து எங்களுக்கு வந்து உதவி பண்ணணும். ஒன்று அந்த ஐடியை எங்களுக்கு மீட்டு தரணும், இல்லை அந்த ஐடியை வந்து முடக்கணும். மருத்துவர் ஐயா பேரில் அது இனியும் தொடரக்கூடாது. மருத்துவர் ஐயா பேரில் தொடரக்கூடாது. எங்கள்கிட்ட இருக்கு, காவல்துறை தான் பண்ணணும். பண்ணி தருவாங்க, நம்புறோம். எங்களுடைய மெயில் ஐடியா இருந்ததுன்னா, எங்களுடைய ஃபோன் நம்பர் இருந்ததுன்னா நாங்கள் மீட் எடுத்துக்க முடியும், எங்களாலே பண்ணிக்க முடியும். எங்களுக்கு தெரியல. அவர் இதை கேட்டாருங்க. ப்ரூஃப் இருக்குன்னு நான் சொல்லிங்க. இருங்க சார் ஒன்று அட்மின் ஐயாவுடைய அட்மினாக இருந்தவர் அவங்க விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. யார்? டாக்டர் ஐயாவுடைய ஃபேஸ்புக்கு. ஆமாம் சார். அதுதான் சார் ஐயாவுடைய அட்மின், ஐயாவுடைய உதவியாளருடைய எண் தான் இருந்துச்சு. ஒரு நிமிஷம். இப்போ அவங்க விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. ஒரு நிமிஷம். பாவேந்தன் என்கின்ற நபர் முதன்மை, அடுத்தது அருள் ரத்னம், சரிங்களா? மூன்றாவது பார்த்தீங்கன்னா வினோபா பூபதி. இவர்கள் 3 பேர்த்துக்கு தான் தெரியும் அதில் என்ன பாஸ்வேர்டு ஐடி இருக்குது, என்ன ஃபோன் நம்பர் இருக்கிறது, அவங்க 3 பேருக்கு தான் தெரியும். இவர்கள் 3 பேர் தான் அதை வந்து அட்மினாக ஐயாவுடைய செய்திகளை வேலை செஞ்சவங்க. ஐயா என்ன சொல்கின்றாரோ அதை நிர்வகித்தவர்கள் வந்து அவங்க 3 பேர் தான். இல்ல அந்த மாதிரி கிடையாது. இல்ல ஐயா அவர்கள் நான் சொல்றேன் நீக்கிட்டாங்க. அண்ணா இதை கேளுங்க, நான் சொல்றேன். சொல்லுவோம். ஐயா அவர்கள் முதலாக ஐயா அவர்களுக்காக நியமித்தவர் தான் சுவாமிநாதன் அவர்கள். அதுக்கப்புறம் அண்ணன் வந்து அமைச்சராகி டெல்லியில் இருக்கும்போது ஐயா அவர்கள் நியமித்தவர் தான் அவரை. அதுக்கப்புறம் அவருடைய அந்த காலகட்டம் முடிஞ்சு அவங்க இங்கே வந்ததுக்கப்புறம் அவரை நீக்கிட்டாங்கன்னா அவருக்கு வேலையில் இல்லாமல் இருந்தார். அப்புறம் மறுபடியும் ஐயாவிட்ட வந்து அவர் வேண்டுகோள் வச்சு அவராக சேர்ந்தது தான். அவராக தான் வந்து சேர்ந்தார். மருத்துவர் அன்புமணி அவர்களால் நீக்கப்பட்டவர் சுவாமிநாதன். நீக்கப்பட்ட சுவாமிநாதன் திரும்பவும் பழையபடி மருத்துவர் ஐயாவுடன் பயணிப்பதில் என்ன தவறு இருக்கு? அது மருத்துவர் அன்புமணிக்கும் சுவாமிநாதனுக்கு தான் தெரியும். அதாங்க இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? only Dr. Anbumani knows what is the reason and why Swaminathan has been removed from his post of personal assistant. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது ஆமாங்க அதுக்கும் இன்னும் விடை தெரியலங்க. அதுக்கும் இன்னைக்கு வந்து சேர்த்து தான் நாங்கள் வந்து காவல்துறையை வந்து அணுகலான் இருக்கோம். இன்னொன்று கூடுதலாக ஒரு தகவல் சொல்கிறேன். கேமராஸ் இருக்குல்ல, தோட்டத்தில் கேமராஸ் இருக்கு, சிசிடிவி கேமராஸ் இருக்குல்ல, அந்த சிசிடிவியுடைய அக்சசபிலிட்டி அவங்ககிட்ட தான் இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இல்லை நீங்கள் இந்த கேள்விக்கு எனக்கு என்கிட்ட பதிலே கிடையாது. இல்லை நீங்கள் அவருடைய வீடுங்கிறது அத்தனை பேத்துக்கு தெரியும். அந்த ஒட்டு கேட்பும் கருவி கண்டுபிடித்த பிறகுதான் அத்தனையும் மாற்றப்பட்டுள்ளது. அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அக்சஸ் அவங்க கிட்ட தான் இருந்துச்சு. இல்லை நம்பர் நீங்கள் சொல்கிற மாதிரி சிசிடிவியில் எப்போ வேணால் மாற்றலாம். நாங்கள் ரீசெட் பண்ணால் ஒரு ஓடிபி கேட்கும், நம்ம மாற்றலாம். அந்த ரீசெட் பண்ணால் ஓடிபி வர இமெயில் ஐடியோ நம்பரோ
யார்கிட்ட இருந்து ஐயா நம்பி வச்சிருந்தாரோ அவங்கள வந்து இப்போ அவங்க பனையூரில் கூப்பிட்டு வச்சிருக்காங்க. அவங்க எங்களால் கான்டாக்டே பண்ண முடியல, எப்படி மாற்றலாம்னு சொல்கிறேன். அப்படிலாம் பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாது. புதுசா மாத்தலாம், முயற்சி பண்ணோம், புதுசா மாத்தலாங்க, முயற்சி பண்ணோம். அந்த அக்கௌண்ட்டே இருந்தால் தானே பாஸ்ட் ரெக்கார்ட் தெரியும், யார் வந்தாங்க போனாங்க ரெக்கார்ட் அப்படியே இருக்கும். நீங்க சொல்றது வந்து இல்லைங்க, அப்படி ரீசெட் பண்ண முடியல. பழைய பாஸ்வேர்டோ இல்லை ஓடிபி வழியாக கேட்குது. என்டையராக புதுசாக மாற்றிருக்கோம். அதனால இல்லை நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அதை நாங்கள் இப்போ பண்ணியிருக்கோம். மறுபடியும் என்டையராக புது ப்ரொஃபைல் செட் பண்ணி புதுசாக மாற்றி கேமராஸை போட்டிருக்கோம். அதே மாதிரி இப்போ முக்கியமான இது இதோ இதாங்க, நீங்கள் காட்டுங்க. இல்லை நீங்கள் காட்டிடலாமா? காட்டுங்க அண்ணா கோப்பண்ணா இருந்தாங்க. கட்சி ஐயாக்கிட்ட தான் இருக்கு. இப்ப ஒரு சிறு சர்க்கிள் மாதிரி கூடுதலா ஒரு தகவல். நேத்து பாத்தீங்கன்னா, நேத்து இரவு வந்து சமூக வலைதளத்துல ஒரு செய்தி என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஒருத்தர் ஐடியில இருந்து ஐயாவை ஜி.கே. மணி, சேலம் அருள் போன்றவர்கள் கொலை செய்துவிட்டு பழியை சின்னையா மீது போட போறானுங்க, நம்பியார் டெக்னிக் தாங்க. உங்களுக்கு வேணா வாங்கி வச்சுங்களேன். இந்த ஐடியில் இதே மாதிரி இன்னொரு பையன் கும்பகோணத்தை, இந்த பையன் செய்யாருக்கார பையன், கும்பகோணத்துக்கார பையன் ஒருத்தன் போடுறான் 2 மாதம் முன்னாடி. ஐயாவை வந்து கழுத்துல துண்டை போட்டு கழுத்துல காலை வச்சு மிரிச்சு ஏன் கொல்லக்கூடாதுன்னு போடுறான். அதுவும் உங்களுக்கு நாங்கள் எடுத்து தரோம். இது எப்படின்னா, ஐயாவை கொலை செய்ய வேண்டும் என்ற முயற்சிக்கே வந்துட்டாங்க. அதான் எனக்கு பயமா இருக்கு. இல்ல விருத்தாம்பகை பேட்டி கொடுத்தாங்களா, இல்ல காட்டுடைய பையன் பேட்டி கொடுத்தாங்களா? மனோஜ் அவங்க 2 பேரும் விருத்தாம்பிகையும் அருமை அண்ணன் மேம் இங்க 46 வருஷமா உழைப்பு போட்டு ஒரு இயக்கத்தை உருவாக்கி என்ன மாதிரி பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க முஸ்லீம் மக்களுக்கு இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்து எங்களெல்லாம் பதவி கொடுத்து பொறுப்பு கொடுத்து இன்னைக்கு என்ன சராசரி ஒரு ஃபுட்பால் கோச்சாக இருந்த என்னை இங்கே உட்கார வச்சு ஒரு எம்எல்ஏ பக்கத்தில் உட்கார வச்சு எம்பிக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை அழகு பார்த்து இப்படி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து ஐயா எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்துருக்காருன்னு சொல்கிறதுக்கு பதிலாக அவரை கொலை பண்ண முயற்சி பண்ணுறதா எங்களை வந்து இது மாதிரி சித்தரிக்கிறாங்கன்னு சொல்லி கொலை முயற்சிக்கான ஒரு விஷயம் இருக்குன்னு நாங்கள் சொல்லி நேற்று மனு கொடுத்துருக்கோன்னு சொல்லும்போது நீங்கள் ஏற்கனவே கட்சியிலேருந்து நம்ம மறைந்த மாவீரனுடைய சொந்தக்காரங்க சொன்னதை ஒரு விஷயத்தை எடுத்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஐயா அவர்களை கொலை செய்ய முயற்சி பண்ணுறாங்க. அதை இன்டைரக்டா இப்படி எங்களுடைய ஐயா கூட பக்கபலமா இருக்கிற 2 பேர், அதாவது கிட்டத்தட்ட 25 வருஷமா தலைவராக இருந்த ஒருத்தர் சின்னையா அவர்களதோ கிராமமா வராருன்னு சொல்லி இன்னைக்கு நேத்து பேசும்போது எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அருளனுக்கு வாய்ஸே வரல. நிறைய பேர் கேட்டாங்க ஏன் அவரால் பேச முடியலன்னு. அதோட உண்மையான காரணம் என்னன்னா, மைக்கு பிடிச்சி கிராமமா எங்க சின்னையா வராரு, எங்க அன்புமணி அண்ணன் வராரு, ஐயாவோட மகன் சின்னையா வருகிறாருன்னு சொல்லி கிராமமா கத்துனனால தானே கூட இருக்க நிறைய பேர் முன்னோர்கள் சொல்றாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது இவங்க 2 பேர் மேலேயும் இவ்வளோ பெரிய பழிய போடுறாங்க, கொலை முயற்சி பண்ண போறாங்கிறத நாங்க இங்க சொல்ல வந்திருக்கோம். இல்ல அவங்க திட்டமிடுறாங்களோன்னு எங்களுக்கு பயமா இருக்குது. உண்மையிலேயே பயமா இருக்கு. நேரடியா இல்ல திட்டமிட்டு தான் பண்றாங்க. இவரு இந்த ஐடியா இருக்கவரு சமூக ஊடக பேரவையில மாநில பொறுப்பு கொடுத்திருக்காங்க இவருக்கு. இவரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னை எங்க அப்பா வந்து ஜோசியம் பாக்குறவர் தான், ஜாதகம் பாக்குறவர் தான், அது எங்களுடைய குல தொழில் தான். ஆனா கிளி ஜோசியம் பாக்குறவங்க கூட்டு வந்து உட்கார வச்சு பொறுப்பு கொடுத்திருக்காங்கன்னு கேவலப்படுத்துறாரு. இதை யார் இந்த மாநில பொறுப்பு இவர் கொடுத்தது யாரு? எங்களுடைய அன்புமணி அண்ணன் தான். எங்களுடைய அன்புமணி அண்ணன் தான் என்ன அடையாளம் காட்டி இந்த மாதிரி மாற்றம் முன்னேற்றம் அன்புமணின்னு ஒரு யங்ஸ்டரா எனக்கு கொண்டு வந்தார். ஐயா கிட்ட கொண்டு போய் விட்டது அவர் தான். ஐயா முகத்தை காமிச்சதே இவர் தான். அப்போ இன்னைக்கு இந்த டீசன்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் இல்லாம ஒவ்வொருத்தரையும் அசிங்கமா, அதாவது ஒரு சட்டமன்ற உறுப்பினரை
தோல்ல துண்டு போட்டு ஒரு சப்பல் வச்சுக்கிட்டு சப்பலுக்கு பாலிஷ் போடுற மாதிரி, நான் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி, அதெல்லாம் கூட எங்களை விட்டுரு. இதான் ஐயா எங்களையெல்லாம் இந்த மாதிரி திட்டமிட்டு தாக்கிட்டு இருந்தவங்க நாங்க சகிச்சு போய்கிட்டு தான் இருந்தோம். 3 மாசம் அப்படிதான் போயிட்டு இருக்கோம். அது என்ன குறிப்பா இப்ப என்னையெல்லாம் வந்து அந்த டம்மி பொதுச்சாளர்னு சொல்றது, ஐயா ஜாதி சொல்லி திட்டுறது. ஜாதியை சொல்லி திட்டுறது, என்னுடைய இவர் மகள் பட்டியல் சமாதி சேர்ந்தவர் இல்லங்க, அவரு செய்யறாருங்க, இவருக்கு அவர் பொறுப்பு கொடுத்திருக்காருன்னு சொல்றேன். அதே நபர் நாங்க சகிச்சுட்டு தான் போயிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஐயா அவர்களையே கொலை செய்யலாங்கிறத பிளான் பண்ணி அது இன்னொருத்தவங்க மேல போடுற மாதிரி பண்றாங்களே, இது வந்து எப்படி என்டர்டெயின் பண்றதுன்னு கேக்குறோங்க. ஐயா அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு வேணுங்கிறதுக்காக தான் நேற்று எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அங்க போய் மனு கொடுக்க போயிருந்தார். யாரெல்லாம் மருத்துவர் ஐயாவை விமர்சனம் செய்கின்றார்களோ முகநூல் வழியாக, யாரெல்லாம் அதிகமாக வைகிறார்களோ, திட்டுறாங்களோ, அவங்களுக்கு கூடுதலான பதவி. உங்களுக்கு என்ன எத்தனை சாட்சி வேணும் அதுக்கு? அதாவது சார், ஒரே நிமிஷம், நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு கட்சியினுடைய தலைவர்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. அவர் கீழே இருக்கிறவங்க தவறு பண்றாங்கன்னா அதை தட்டி கேட்கணும். அதில் இப்போ குறிப்பாக சமூக ஊடகங்களில் பொதுத்தளத்தில் பொதுமக்கள் பார்க்குற மாதிரி மிக கேவலமாக, மிகவும் அருவருக்கத்தக்க வகையில் அவங்க குடும்பத்தார்கள், அதாவது ஐயா ஆதரவாளர் குடும்பத்தாரெல்லாம் அசிங்கமாக திட்டி பதிவிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரே வார்த்தை, யாராவது என்னை மீறி இது மாதிரி வந்து பொதுத்தளங்களில் செயல்பட்டீங்கன்னா உங்களை அடிப்படை உறுப்பினர் நான் நீக்கிடுவேன் அப்படி ஒரு வார்த்தை இது வரைக்கும் சொல்லியிருக்காரா? சொல்லலைன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் அவர் தான் காரணம், அவருடைய பின்புலத்தோடு தான் இவங்க இருக்கிறாங்கன்னு நாங்கள் அண்ணா கரெக்டா அப்படி சொன்னார்லண்ணா, அப்படி சொன்னார்ல அண்ணா, அதை சொன்னார்லண்ணா, அதை சொன்னார்லண்ணா, சூப்பர், உண்மையிலே சொன்னார். நாங்க சந்தோஷப்பட்டோம். நாங்களும் அப்படிதான் நம்புறோம். என்னையும் எங்க சட்டமன்ற உறுப்பினர்களையும் ஐயாவையும் கொச்சைப்படுத்தி அசிங்கப்படுத்தி பேசின ஒருத்தருக்கு மாநில பொறுப்பு ஒருத்தருக்கு கூடுதல் பொறுப்பு இல்ல. அந்த குறிப்பிட்ட ஒருத்தர் யாரை வார்ன் பண்ணாரோ, யாரை வந்து வார்ன் பண்ணி பேசினாரோ மேடையில, அவருக்கே மாநில பொறுப்பு கொடுத்துருக்காரு. இல்ல, அவரை வந்து முதுகுல தட்டி வாழ்த்து சொல்றாரு. அந்த வீடியோ வேணாலும் இருக்கு. வீட்டுக்கு அழைத்து ஐயாவை அசிங்கமா திட்டி பதிவிட்ட ஒருவருக்கு முதுகுல தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தி அனுப்புறாரு. இதை எப்படி நாங்க ஏத்துக்கிறது? அப்ப இவர் சொல்லிதான் பண்றோம். இப்போ எங்க சமூக நீதி பேரவை தலைவர் இருக்கார் இல்லையா, அவரு நம்மளுடைய கோபன், அவர்கிட்ட மட்டும் எத்தனை ஸ்கிரீன்ஷாட் எங்க கட்சியில இருந்து கொடுத்துருக்க மட்டும் கேளுங்க. அவரால் ஹேண்டிலே பண்ண முடியாத அளவுக்கு இருக்கு. ஆனா அவங்க எல்லாருமே எங்க மாநில பொறுப்பு வாங்குறாங்க. சரி 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 காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். நாங்கள் 2 மாதத்துக்கு முன்னாடி கொடுத்து நடவடிக்கை எடுக்கல. திரும்ப இன்னைக்கு போறோம், மீண்டும் இன்னைக்கு போய் சந்திக்க போறோம். நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்புறோம். அப்படி இல்லைன்னா மிகப்பெரிய அளவில் போராட்டம் செய்வோம். எங்க ஐயாவை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக போராட்டம் செய்வோம். வரும் இன்னொரு 1 வாரம் 10 நாள் பொறுங்களேன். திரும்ப வந்தாங்க இன்னொரு 1 வாரம் 10 நாள். ஏங்க, தேர்தல் கமிஷன் வந்து உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நீ ஒரு மூத்த பத்திரிகையாளர், ஒரே நாளில் போய் வாங்கிட்டு முடியுமா? அவங்க 4 மாசமா பிளான் பண்ணி 6 மாசமா பிளான் பண்ணி பண்றாங்க. கொடுங்க பேசிக்கலாம். ஒரு நிமிஷம் இல்ல, நானும் தான் அங்க போயிருந்தேன் இல்லைங்களா அண்ணன் கேட்டதுக்கு. அண்ணன் நான் அங்க போயிருந்தேன் இல்லையா, இப்போ தேர்தல் ஆணையத்தை சந்திச்சுட்டு சில ஆவணங்களை கொண்டு கொடுக்குறோன்னு சொன்னோம். கொடுத்ததுலேருந்து 1 வாரம் டைம் கேட்டாங்க. நாங்கள் ஏன் நீங்கள் 1 வாரம் கேட்டப்போ அங்கே தசரா விழா நடக்குது, அதனால அவங்க 1 வாரம் டைம் கேட்டிருக்காங்க. எங்க சப்ளிமெண்டரி பேப்பர்ஸ் அவங்க கேட்டாங்க. கூடுதல் தகவல்களை கேட்டிருக்கின்றார்கள். அந்த கூடுதல் தகவல்களை கௌரவ தலைவர் அவர்கள் கொண்டு போய் கொடுத்திருக்கின்றார். கூடிய விரைவில் தேர்தல் ஆணையம் பரிசீலித்து நியாயத்தை வழங்கும், உண்மையை நிலைநாட்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஒரே நிமிஷம் நோக்கம் வேற இல்ல. இப்ப இந்த ஐடியை வந்து நாங்க இன்னைக்கு கிரியேட் பண்றோம். இந்த கூட்டத்தினுடைய இந்த செய்தி ஊடகவியலாளருடைய சந்திப்பின் மூலமாக இதை வந்து நாங்க வந்து இன்னைக்கு வெளியிடுறோம். திரும்பவும் இன்றைக்கு இதை முடக்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. அது வேணாம் இது ஐயாவே நேரடியாக ஐயாவுடைய நேரடி மேற்பார்வையிலே பண்ணியிருக்கோம். ஆனா என்ன பண்ணுவோம் தெரியுமா, இதை உடனே ரிப்போர்ட் அடிச்சு முடக்குவாங்க. ஐயா உடனே ரிப்போர்ட் அடிச்சு முடக்குவாங்க.
மாவட்டம் இந்த சேர் சேர் ஒரு நிமிஷம் சேர் படுத்து சேரை பின்னாடி சரி பின்னாடி அப்படியே அந்த கேப் இல்லை இங்கே நான் எப்படி அரசு பண்ணுறேன் மைக் மறைக்கலாம். நாங்கள் என்ன கேட்குறோம், ஏப்பா ஐயா தான் அந்த கட்சி உருவாக்கணும். அவருடைய செய்திகள் வெளிவரல உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு எதிர்ப்பாக செய்ய போறாரு?